வணக்கம், நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லாங் ரிவ்யூ. இந்த வாரம் நான் லாங்காக ரிவ்யூ பண்ண போகிற படம் சுதீஷ் சங்கர் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற, எனக்கு ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலி இந்த ஃபில்மோட. வடிவேலு, ஃபஹத் ஃபாசில் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற யுவன் சங்கர் ராஜா இசையில் வெளிவந்திருக்கிற மாரீசன். சார் எங்க போனா? மாரீசனில் இருக்கக்கூடிய பல சந்தோஷங்களில் ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷம் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, 2 மகா நடிகர்களை ஒன்றாக பல முறை ஒரே ஃப்ரேமில் பார்க்கக்கூடிய ஒரு சந்தோஷம். ஃபஹத் ஃபாசில் அவர்கள், வடிவேலு அவர்கள் ஆப்வியஸ்லி நம்ம ஏற்கனவே ஒரு படத்தில் முன்னாடி பார்த்துருக்கோம், மாரி செல்வராஜுடைய மாமன்னனில். பட் அந்த ஃபிலிமில் ஓரளவுக்கு எதிரிகள் போல இல்லை, ஓரளவுக்குங்கிற மாதிரி நல்லாவே நேர்மாறான கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணியிருப்பாங்க அதில். பட் இதில் அப்படி கிடையாது. இதில் ஆல்மோஸ்ட் நண்பர்கள் போல் ஒன்றாக பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு அமையுது. ஒன்றாக பேசுகிறாங்க, ஒன்றாக அப்படியே ரோட்டில் ஒரு பயணத்தில் அப்படியே போடுறாங்க. காற்று அவங்களுடைய முகத்தில் அடிச்சுட்டு அவங்க முடியெல்லாம் காற்றுல சலசலத்துட்டு இருக்கும் பொழுது அவங்க மாற்றி மாற்றி ஒருத்தருடைய ஒருத்தர் அவங்க உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகை 2 கதாபாத்திரங்களுமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஜென்டில் டெண்டர் ஸ்பேசஸில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபில்மாகவே இருக்குது இந்த ஃபில்ம் மாரீசன். அண்ட் ஒரு காட்சி ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்த உடனேவே ஒரு இடத்துல எதிர்பாராத ஒரு விதத்தில் ஒரு அறை வாங்குறாரு ஃபஹத் ஃபாசிலுடைய ஒரு கேரக்டர். அவர் அறை வாங்கின உடனேவே அங்கேருந்து சரி நம்ம அறையில் கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிலேருந்து சட்டன் அப்படி மீண்டு வந்து மறுபடியும் சியர்ஃபுல்லாக மாறக்கூடிய ஒரு மூமெண்ட். ஒன் ஆஃப் மெனி மூமெண்ட்ஸ், மெனி சட்டில் மூமெண்ட். இந்த மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் நிறைய இருக்குது இந்த ஃபிலிமில் நான் ரசித்தது. அஃப்கோர்ஸ் வடிவேலு அவர்களை நம்ம சமீபத்தில் வெறும் ஒரு கமெடியனாக மட்டும் நம்ம பார்க்குறது கிடையாது இல்லையா. அவருடைய உண்மையான ரேஞ்ச் என்ன அப்படின்றது நமக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. அவர் இந்த மாதிரி கதாபாத்திரங்கள்லாம் ப்ளே பண்ணும் பொழுது இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் அவர் ஒரு கோமாளியாக மட்டும் காமிச்சு நம்மளை நகைச்சுவைக்காக மட்டும் அந்த கதாபாத்திரங்களை பயன்படுத்தலை. மாமன்னன் ஒரு வேலையை செஞ்சிச்சு அப்படின்னா மாரீசன் வேற ஒரு வேலையை செய்யுது. இதில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஒரு நல்ல நண்பராக இருக்கார், ஒரு பயங்கர சப்போர்ட்டிவான ஒரு கணவனாக இருக்கார். ஏன் ஒரு இடத்துல கொஞ்சம் ஒரு நீதிக்கு போராடக்கூடிய ஒரு ஒரு கேரக்டராகவும் மாறுறாரு, ஒரு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டராகவும் மாறுறாரு. ஸோ பல பரிமாணங்கள் இந்த படம் அந்த கேரக்டரை பொறுத்து அவர்கிட்ட இருந்து வாங்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு பெர்ஃபார்மராக. ஸோ இந்த படத்தில் இது எங்கே போகுது அப்படிங்கிறத விட இந்த 2 கதாபாத்திரங்களும் ஃபஹத் ஃபாசிலுடைய கேரக்டரும் வடிவேல் கேரக்டரும் இவங்க 2 பேரும் சேர்ந்து ரோட்டில் அப்படியே ஒரு பைக்கில் போகிறாங்க. திருவண்ணாமலைக்கு போகிறாங்களா, திருவண்ணாமலையிலேருந்து வராங்களா, அது என்ன வேணா இருக்கட்டும். ஐ வாஸ் ஜஸ்ட் ஹாப்பி டு see them be on the road. அண்ட் இந்த படம் எங்கே போகுது, அடுத்து எங்கே நகருது அப்படிங்கிற ஒரு பதட்டம்லாம் எனக்கு சுத்தமாக இல்லை. அந்தந்த மோமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய அழகு என்ன அப்படின்றது பெரிதும் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வரக்கூடிய மாரீசனை பொறுத்து நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த பகுதிகளில் அது இயக்குனர் பிரேம்குமாரோட ஈரா அப்படின்னே சொல்லலாம் நினைக்கிறேன். அவர் எடுத்த 2 படமுமே பயங்கரமான ஒரு படம், 96ம் சரி, மெய்யழகனும் சரி. இந்த படங்கள் வந்த பிறகு தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி கதைகள் வரலாம். 2 பேர் அப்படியே பைக்கில் போகிறாங்க, ஒரு 2.5 மணி நேரம் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்னாலும் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்ற மாதிரியான ஒரு படம் வரக்கூடும் அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டி அது ஓப்பன் அப் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இது அப்பேற்பட்ட படம் தானோ அப்படின்னு தோணிச்சு. ஏன்னா ட்ரெய்லர் பொறுத்தும் சரி, இந்த படத்தினுடைய ஒரு ரொம்ப நேரத்துக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்க்கும்போதும் ஓரளவுக்கு இது அப்பேற்பட்ட ஒரு ஃபிலிம் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த படத்துக்கு வேறு பிளான்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கதாபாத்திரங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மென்மை அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது இந்த படம் மென்மையெல்லாம் இருக்கிறது போதும், இங்கே கொஞ்சம் இன்னும் ஒரு வெறித்தனம் தேவை அப்படின்ற ஒரு ஜோனுக்கு போகுது. அது அந்த ஜோனுக்குள்ளே போன பிறகு அதன் பிறகு ஒரு அப்யூஸ் அப்படின்ற ஒரு ஜோனுக்குள்ளே போகுது. அந்த அப்யூஸ் அப்படிங்கிற ஒரு ஜோன் கொஞ்சம் எனக்கு ஒரு சலிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சமீபத்தில் பல படங்கள் டக்கு ஞாபகத்துக்கு வருது. அண்ட் நீங்கள் அந்த ஒரு டாப்பிக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன கையாளுறீங்க, நீங்கள் எந்த மாதிரியான தண்டனைகள் கொடுக்குறீங்க, உங்களுடைய நோஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் என்னவாக இருக்குது, அண்ட் அதுக்குள்ளே முழுசாக உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியுதா, இல்லை அது ஒரு கருவி மாதிரி தான் பயன்படுதா, சும்மா ஓகே ஒரு பிளாட்டை நகர்த்துறதுக்கான ஒரு கருவி மாதிரி தான் ஆயிடுதா, இல்லை உள்ளே உட்காந்து அதை பொறுத்து பேச முடியுதா அப்படின்ற கேள்விகள் வந்துச்சு. இதெல்லாம் நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஃபஹத் ஃபாசிலுடைய தயா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் என்னதான் ஒரு திருட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கூட இந்த படம் அது வரைக்கும் அவர் சார்ந்து நின்று இல்லை திருடுறான் அப்படிங்கிறதுனால அவன் ஒரு கேவலமான மனுஷன் கிடையாது, அவனுக்குள்ளேயும் ஒரு மனிதம் இருக்குன்னு பேசிக்கிட்டு இருந்த ஒரு படம் திடீர்னு கருப்பாக ஒரு கதாபாத்திரத்தை முன் வைக்குது. ஆமாம், முழுமையாக கேடு கெட்டவன் அப்படின்றது. ஸோ இந்த ஜோன்ஸ்குள்ள இந்த படம் போன உடனே என்ன ஆகுது அப்படின்னா சில மாற்றங்கள்லாம் நடக்குது. அதில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, அது வரைக்கும் இந்த படம் என்னவாக இருக்குது,
யார் ஒருவனுமே முழுசாக நல்லவன் முழுசாக கெட்டவன் அப்படின்ட்டு இல்லை அப்படின்னு பேசக்கூடிய ஒரு படம் போல தான் தெரிஞ்சது. ஏன்னா ஃபஹத் ஃபாசில் ப்ளே பண்ணக்கூடிய தயா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம், அவன் திருட்டு வேலையை செய்வான், பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவன் என்ன வேணால் செய்யக்கூடியவன் அப்படின்றவன் மாதிரியான ஒரு ஆள். பட் அந்த ஆளை இந்த படம் வந்து ஜட்ஜ் பண்ணலை. இந்த படம் என்ன சொல்லுதுன்னா, அதனால் அவன் முழுசாக கெட்டவன் இல்லை, அவனுக்குள்ளேயும் மேபி அவன் மனசுக்குள்ள ஒரு ஈரம் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்த ஒரு படம் திடீர்னு இந்த ஜோன்ஸ்குள்ளே போனவுடனே முழுமையாக கருப்பான ஒரு மனிதன், முழுசாக இவன் கெட்டவன் அப்படின்ற ஒரு ஜோன்ஸ்குள்ளே தள்ளப்படுது. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே மென்மையான ஒரு ரோட் ஃபிலிமாக இருக்கக்கூடிய ஒரு ஜோனில் இருக்கிற ஒரு படம் வந்து ஏன் அங்கேருந்து இந்த மாதிரி ஸ்பேசஸ்லாம் போகக்கூடாதுன்னு ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு அப்படின்னா ரூல்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. போனதில் உங்களுக்கு இந்த படத்தினுடைய சந்தோஷங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதா குறையுதா அப்படிங்கிறது தான் கேள்வி அப்படின்னு நினைக்கிறேன். பட் உண்மையை சொன்னால் அந்த ஜோனுக்குள்ளே போனதுனால முழுமையாக ஐயோ மொத்தமாக உட்காந்துருச்சு, அதுலேருந்து ஹே தேர் வர் நோ ஜாய்ஸ் டு பி ஃபவுண்ட் ஆஃப்டர் இட் மேட் தட் டிசிஷன் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கல. ஒன்று கண்டிப்பாக சொல்லலாம், வடிவேலு அவர்களை ஒரு புது பரிமாணத்தில் காமிக்கிற ஒரு வாய்ப்பு இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. நகைச்சுவை நடிகர்களை நம்ம என்றைக்குமே அவங்களுக்கு ஒரு பெரிய அப்பாவித்தனம் இருக்கிறது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அப்படி தான் ரெஜிஸ்டர் ஆகும்ல. ஸோ இது அந்த அசம்ஷனை வச்சுக்கிட்டு இந்த படம் என்ன விளையாடுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த ஜோன்ஸ்குள்ளே ஒரு படம் போனாலே சில வேலைகளை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு விக்டிம் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே ஆப்ரேட் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு ஜோனுக்குள்ளே போகும்பொழுது இந்த படம் வந்து அதை வந்து ரொம்ப நம்மளை உழுக்கிற மாதிரி, நம்ம மனசை அப்படியே உருக்கிற மாதிரி காமிக்க முடியுதா இந்த படத்தினால, இல்லை அது ஒரு செக்லிஸ்ட் போல் ஒரு உணர்வை தான் நமக்குள்ளே ஏற்படுத்துதான்னு ஒன்று இருக்குது. நடுவில் ஒரு கல்யாணமும் அதில் ஒரு இறக்கக்கூடிய ஒரு பெண்ணையும் சார்ந்த ஒரு கதை ஒன்று வருது. அது வரும்பொழுது மறுபடியும் இஸ் தேர் எனஃப் டைம் டு டூ ஜஸ்டிஸ் டு தட் ஆங்கிள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை அந்த தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் அப்படின்னு போகும்பொழுது அந்த தண்டனைகளில் ஒரு கவித்துவம் இருக்கா, அதுக்குள்ளே ஒரு பெரிய த்ரில்லை இந்த படம் முன்வைக்க முடியுதா, அதுக்குள்ளே ஒரு பெரிய அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சோகம் என்ன அப்படின்னு இந்த படத்தினால உண்மையிலேயே பேச முடியுதான்னா ஐ வாசன்ட் ரியலி ஷுர். இந்த படத்தில் பாதி நேரம் முடிகிற அந்த டைமில் இல்லை ஒரு டயலாக் ஒன்று வருது, ஜஸ்ட் இன்டர்வலுக்கு முன்னாடி, இதுக்கு மேலே பாரு எலி வந்து பாம்பை துரத்துக்கிட்டு போகுது, தேடி போக போகுது அப்படின்னு. இந்த வரி பயங்கரமாக இருக்குது கேட்கும்போது, ஓஹோ அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இது கதையாக இந்த வரி கதைக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் ஆகும் பொழுது அதே விதமான ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அண்டர்டாக் ஜெயிக்கிறான் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு த்ரில் நமக்குள்ளே வருதா, இல்லை ஒரு எலி வந்து பாம்பை வேட்டையாடுது அப்படின்னா அது எப்பேற்பட்ட ஒரு யுக்திகள்லாம் கையாண்டு அதை செய்ய வேண்டியிருக்கும். அந்த ஒரு காம்ப்ளெக்சிட்டியை இந்த படத்தினால முன்வைக்க முடியுதா அப்படின்னா அகைன் நாட் ஷுர். எனக்கு யுவன் உடைய ஸ்கோர் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஃபிலிமில். பல காட்சிகள் வரும்பொழுது அதை கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தேன் நான். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஹதோடைய ஒரு தயா வந்து ஒரு லிஃப்ட் ஏறி அப்படியே ரூம்குள்ளே வந்து படுத்துப்பார், ஒரு கொஞ்சம் லாங்கான ஒரு ஸ்ட்ரெச்சு, அதில் அவருடைய ஸ்கோர் என்னவாக இருக்குது. இல்லை அதன் பிறகு ஃபஹதோடைய ஒரு கேரக்டர் வந்து வடிவேல் கேரக்டர் சேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார் ஒரு காட்சியில், அந்த ஒரு நீளமான காட்சியில் அந்த ஸ்கோர் என்னவாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அண்ட் ஓவரால் மாரிசன் ஒரு படமாக பார்க்கும்போதே உங்களால் புரிஞ்சிக்க முடியுது, ஓகே யுவன் அவர்கள் ஏன் இந்த படத்தை தேர்ந்தெடுத்திருக்க கூடும், இதுக்குள்ளே என்ன பொட்டென்ஷியல் அவர் பார்த்துருப்பாரு அப்படின்னு. இது கொஞ்சம் ஒரு அன்யூஷுவலான ஒரு ஃபிலிம், ஸோ ஒரு அன்யூஷுவலான ஒரு ஸ்கோருக்கான ஒரு பாசிபிலிட்டிஸும் கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்கோர் மியூசிக் அப்படின்னு பேசும்பொழுது இன்றைய தேதிக்கு ராஜா அவர்கள் இசையில் ஒரு பாட்டை வந்து நீங்கள் ஒரு படத்தில் ஓரளவுக்கு கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திட்டீங்கனாலே அதுவே ஒரு தனி சந்தோஷம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த படத்தில் நேற்று ஒருத்தரை பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து ஆல்மோஸ்ட் அந்த முதல் பகுதி முடிஞ்ச உடனே ஐயோ ஸ்டான்ஸாலாம் போட மாட்டிங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு ஸ்டான்ஸாகவும் வருது, நான் ஹாப்பி. காஸ்ட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. நான் ஃபஹத் ஃபாசில் வடிவேலு அவர்களை தாண்டி லிவிங்ஸ்டன், கோவை சர்லா, சித்தாரா, இந்த மாதிரி பல நடிகர்கள் நடிகைகள் நம்ம வளர்ந்து வரும் காலத்தில் நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்த பல படங்களில் இடம்பெற்ற இவங்களுடைய பல கூட்டணிகள் நம்ம பார்த்துருக்கோம்ல, அதெல்லாம் நம்மளை யோசிக்க வைக்குது. ஸோ இன்னவே ஒரு ஒரு நாஸ்டால்ஜியாவை மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்துது அப்படின்னு நினைக்கிறேன் அந்த படங்கள் எல்லாமே. அது ஒரு பக்கம் அப்படின்னா, பட் ஒன்று சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன், இந்த படம் வந்து டெஃபினட்டாக இட் இஸ் டெஃபினெட்லி நாட் அன்என்ஜாயபிள். இதுக்குள்ளே ஐடியாஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஐடியாஸ் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா, ஏமாத்துறவன் யார், ஏமாறுறவன் யார் அப்படிங்கிறதுக்குள்ளே ஒரு பெரிய பிளே நடந்துக்கிட்டே இருக்குது இந்த படத்தில். அதாவது யாரை மன்னிக்கலாம், யாரை மன்னிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. இல்லை ஒரு வயசை தாண்டின பிறகு முதியோர்களுக்கு நம்மளுடைய சமூகத்தில் இடம் என்ன, அவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. ஒருத்தரை இழந்துட்டாங்க ஒருத்தங்க அப்படின்னா அதன் பிறகு அவங்களுடைய வாழ்க்கை என்னவாக மாறுது, அதில் ஒரு அர்த்தம் இருக்கா, அதில் ஒரு பயன் இருக்கா,
இந்த மாதிரி பல கேள்விகள் இந்த படம் பதில் சொல்ல முயற்சி பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன வருத்தம், இது ஒரு ஆரம்பத்தில் ஒரு அப்படியே ஒரு ஸ்லோ பர்னிங் ட்ராமா போல ஒரு தோரணை கொண்ட ஒரு படமாக தெரியுது. அதுவாக இருந்திருந்தால் மேபி இந்த கேள்விகளுக்கு இன்னும் ஆழமான பதில்களை கொடுத்துருக்கலாமோ என்னவோ. ஏன்னா இது ஒரு த்ரில்லர் அப்படின்ற ஒரு ட்விஸ்ட்டுகள் நிறைஞ்ச ஒரு ஸ்பேஸ்குள்ளே நகரும் பொழுது பதில்கள் அங்கங்கே வந்தாலும் ஆழமான பதில்களாக இருக்கான்றது தான் கேள்வி. ஸோ இது என்னுடைய லாங் ரிவ்யூ ஆஃப் மாரிசன். நீங்கள் பார்த்தீங்களா, உங்களுக்கு என்ன பிடிச்சது என்ன பிடிக்கல கண்டிப்பாக கமெண்ட்ஸில் விடுங்க. மறுபடியும் இன்னொரு லாங் ரிவ்யூவுக்கு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.